வணக்கம் என்கேபி நேச்சர். நேற்று பழனி முருகரை தரிசிக்க போயிருந்தேங்க. நான் மலை கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷமாச்சுங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் போகவே இல்லை. எப்போ போனாலும் கீழே ஆவின்குடியோடு கும்பிட்டு இப்படியே வந்துட்டு இருந்தோம். நேற்று தான் போனேங்க. கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் மொபைலெல்லாம் மேலே கொண்டு போகிறக்கு அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கார்லேயே வச்சுட்டு போயிட்டேங்க. அதனால் நிம்மதியால் சாமி கும்பிட்டு ஆவின்குடியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனையே கையில் தொட்டோங்க. அதனால் அங்கே எங்கேயுமே ஒரு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுத்துக்கலைங்க. ஃபோன் உபயோகிக்கூடாதுன்னு சொல்கிறதுனால ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, நம்மளால் எதுவுமே யூபிஐ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது இல்லைங்க. நம்ம எது வாங்கினாலும் பஞ்சாமிரதெல்லாம் வாங்கினாலும் கையில் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கையில் காசு வச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குதுங்க. அடுத்து கனகம்பட்டி சித்தர் கோவிலுக்கு வந்தாங்க. நான் முதல்ல இன்றைக்கி தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். நான் பார்த்துருக்கேன், ஆனால் எந்த ஒரு விவரமும் எனக்கு தெரியாதுங்க இவரை பற்றி. இவரோட ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அங்கெல்லாம் போய் நல்லா திருப்தியாக கும்பிட்டேங்க. என்னமோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிச்சுங்க. எல்லாத்துக்கு மேலே இங்கே காலையில் 7 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க. நாங்கள் மத்தியானம் அங்கே தான் சாப்பிட்டோங்க. நான் சாப்பிட்டு நன்கொடை கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ரொம்ப பேர் அரிசி மூட்டையை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இயன்ற வரை இயற்கை காப்போம். நன்றி.